ஒன்றிய அரசின் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்றவற்றால் கோவையில் ஏராளமான குறுந்தொழில் கூடங்கள் மூடுவிழா கண்டுள்ளன. முதலாளிகளாக இருந்து தொழில் நடத்திய பலரும் நிலைமையை சமாளிக்க முடியாமல் கிடைக்கும் தொழிலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். படித்த பட்டதாரி முதல் பாமரர்கள் வரை பல்வேறு படிநிலைகளில் உள்ளவர்களின் வேலைவாய்ப்பு தளமாக இயங்குவது சிறு குறு தொழில்துறை. தொழிலாளியாக வேலை கற்றுக்கொண்டு முதலாளியாக மாறுவது இத்தொழிலின் மகிமை. ஆனால் ஒன்றிய அரசின் சில அதிரடி திட்டங்களால் முதலாளியாக வலம் வந்த பலர் தற்போது தொழிலாளியாக மாறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 2016ஆம் ஆண்டு அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைதான் தங்களது குரல் வலையை நெறிக்கும் வகையில் அமைந்ததாக தெரிவிக்கின்றனர் சிறு குறு தொழில் முனைவோர். வருவாயை பெருக்க பக்குவமான திட்டமிடலின்றி அரசு அமல்படுத்திய ஜிஎஸ்டி போன்ற நகர்வுகள் அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெருநிறுவனங்களிடமிருந்து ஜாப் ஒர்க் செய்யும் லேத் பட்டறைகள், உதிரிபாக உற்பத்தி குறுந்தொழில் கூடங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அந்த தொழிலையே முடக்கியுள்ளது. இந்தியாவில் இருக்கின்ற குறு சிறு தொழில்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குறு சிறு தொழில்கள் எழுந்திருக்க முடியாமல் கடுமையான நெருக்கடி தள்ளப்பட்டார்கள். அது காரணம் அந்த ஜிஎஸ்டி அமலாக்கம் என்பது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு ஜிஎஸ்டியாக கொண்டு வந்துட்டார்கள். பல வங்கிகள் இரவில் தொழில் முனைவர் ஒருத்தர் அந்த சர்பா சட்டத்தின் பிறகு இரவு 10 மணிக்கு வீட்டுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வீட்டுக்கு வெளியே அனுப்பி சட்ட பாதுகாப்போடு வீட்டை பூட்டிட்டு போனாங்க இல்லைங்களா. அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் இந்த ஜிஎஸ்டி மூலமாக நாங்கள் சர்பா சட்டத்தின் மூலமாக சந்தித்தோம். ஒன்றிய அரசின் வரி விதிப்பு செயல்பாடுகள் ஒரு புறம் இருக்க, 2020 ஏற்பட்ட கொரோனா பொது முடக்கமும் சிறு குறு தொழில் முனைவோரை பெரிதும் தவிக்க வைத்தது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பயணச் செலவு அதிகரிப்பு என கோவை குறு தொழிலாளர்கள் தொழிலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டது கோவையில் வந்து தொழில் கற்றுக்கொண்டு சொந்த ஊரில் தொழில் முனைவோராகிய வட மாநிலத்தவர்கள் மட்டுமே என சிறு குறு தொழில் முனைவோர் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்றைக்கி உலக அளவில் பெரிய பணக்காரர்களை இந்தியாவில் வளம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் வாங்கின கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் பொழிஞ்சு விட்டது என்று வராக்கடன் சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் 15 லட்சம் கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. எங்களை போன்ற குறு சிறு தொழில்கள் 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி திருப்பி செலுத்த அவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்வதற்கு, அந்த பறிமுதல் செய்வதற்கும் வராக்கடன்களை வசூலிக்கிற பொறுப்பும் டாட்டா அம்பானி போன்றவர்கள்லாம் இவர்கள் ஏஜெண்டாக கொடுத்துருக்கார்கள் என்றெல்லாம் தெரிய வருகின்ற பொழுது இந்த குறு சிறு தொழில்கள் மேல் இவர்கள் எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு வந்தன. அதனுடைய தாக்கம் என்பது இன்னும் நாங்கள் மீண்டு வர முடியாமல் இருக்கிறோம். ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் மூலப்பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள முடியாமல் தவிப்புக்கு ஆளாகிய பலர் தொழிலை விட்டுவிட்டு பிழைப்புக்காக ஆட்டோ ஓட்டுநர், இட்லி கடை, வீடு புரோக்கர் போன்ற தொழில்களை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த தொழில் நம்ம முடிகிற வரைக்கும் நம்ம தொழிலை கண்டினியூவாக கொண்டு போகணும் தான் தவிர நினச்சதை விட நம்ம இழுத்து மூடணும்னு நினைக்கவே இல்லை. நம்மளுக்கு வேறு தொழில் எதுவும் செய்ய முடியல சார். ஜிஎஸ்டி நாங்கள் எடுக்கலை. ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் நான் இந்த தொழிலை விட்டுட்டு இந்த புரோக்கர் வேலைக்கு வந்திருக்கோம். இது எப்படியும் சரி ஏதோ ஒரு வேலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். உலக பணக்காரர்களாக இருந்து நிறுவனம் நடத்தும் பெரு முதலாளிகளின் வாராக்கடனை தள்ளுபடி செய்யும் ஒன்றிய அரசு நகையை அடமானம் வைத்து வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் நடத்தும் சிறு தொழிலாளர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வது இல்லை என்றும் தொழில் முனைவோர் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி அறிவித்தாங்க. அதில் அப்போ அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. எங்களுக்கு பில்லு பெரிய நிறுவனங்கள்லேருந்து வரையில் 90 நாள் 100 நாளெல்லாம் ஆயிரும். ஆனால் இந்த 30 நாளில் அந்த பேமெண்ட் கட்டுறங்கிறப்போ ரொம்ப சிரமப்பட்டோம். பார்த்தீங்கன்னா வெளியே அதுக்கு தனியாக ஒரு கடன், அப்புறம் ஜுவல்ஸு வீட்டில் மனைவிகளுடைய நகைகளை வச்சு இதெல்லாம் கட்டினோம். அப்புறம் பண மதிப்பீடு நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு தொழில் முனைவர் எங்களை ரொம்ப பாதித்து இன்றைக்கி இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து தள்ளிருச்சு. இதில் நிறைய பேர் இதில் தொழில் விட்டுட்டு வெளியே போய் வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாரம் ஃபுல்லாமே வேலை இருக்கும். சனி ஞாயிறு கூட லீவ் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு வேலை இருக்குங்க. 2 ஷிஃப்ட்டுங்க, அதுக்கு மேலேயும் வேலை இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கே எங்களுக்கு வேலை இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே நெருக்கடியில் இருக்கு. சனி ஞாயிறு கம்பல்சரியாக லீவ் விட்டுறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே பாதிப்படையுதுங்க. பாதிப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு வீட்டுக்கு அமௌண்ட்டு தர முடியுதில்ல, பெட்ரோல் செலவு பார்க்க வேண்டியதாக இருக்குது, உணவுக்கு அத்தியாவசிய செலவே எங்களுக்கு எதுவுமே பத்த மாட்டுதுங்க. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில் வந்துட்டு. இந்த அவல நிலையை போக்க ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும், அப்போதுதான் மூடுவிழா கண்ட சிறு தொழில்கள் முன்னேற்றத்தை காணும் என்றும் தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.